அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக கூறி ஆளுநர் மாளிகை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு திமுக சார்பில் புகார் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பகிரலாம். திமுக தொடர்ச்சியாக தாவேக அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள், அதுவும் குறிப்பாக மாற்றுக் கட்சியினர் அந்த கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வுகளை குதிரை பேரம் என்று சொல்லியிருக்கும் நிலையில் அதற்கு ஆதாரமாக சிலவற்றை இணைத்து அதனுடன் ஆளுநர் மாளிகையில் புகார் கடிதம் வழங்கி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது ஒரு புகார் கடிதம் ஆளுநர் மாளிகைக்கும் அதே போன்று தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய குதிரை பேரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இந்த புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யுமாறு முதலமைச்சர் கூறியதாக வைகோ கூறியது பேட்டி. அதே போன்று அண்மையில தாவேக்கால இணைந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் பேட்டியில தாவேக்கால தன்னை அணுகியதால் ராஜினாமா செய்ததாக கூறியது. அதே போன்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து தாவேக்கால் இணையுமாறு வற்புறுத்தியது உள்ளிட்டவைகள் எல்லாம் குதிரை பேரம் நடத்துவதற்காக தாவேக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான சாட்சியாக இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அதிமுக எம்எல்ஏவாக இருந்து 6 பேர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தாவேக்கால் அவருடைய பதவி ராஜினாமா செய்த பிறகாக தாவேக்கால் இணைந்திருக்கிறார்கள். இதுபோல் கட்சி மாறி தாவேக்காவினர் தன்னை அணுகியதாக எம்எல்ஏவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கால் இணைந்ததுக்கு பிறகாக ஒரு வெளிப்படையாக பேட்டியிலே கூறியிருக்கிறார் என இவ்வாறு ஒட்டுமொத்தமாக அவர்கள் எழுத்துக்கூடிய பேட்டியை தொகுத்து அதை ஆதாரமாக இணைத்து இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோடு ஆளுநர் மாளிகைக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறைக்கும் திமுக சார்பில் புகார் கடிதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த புகார் கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடவும் முடிவு செய்திருப்பதாக திமுக தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.